பிரியமானவர்களே, திருமணத்தை முடித்து கொடுத்த பிறகு பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பாரத்தை இறக்கி வச்ச பிறகு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அது எப்படி பாரமாகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, குழந்தைய நம்ம நம்ம ஒரு குழந்தைய நம்ம பெறுறோம், அதை வளர்க்குறோம், அதுக்கு ஒரு துணியை தேடுறோம். சொல்லப்போனால் ஒரு 25 மினிமம், மேக்ஸிமம் 30 அவ்வளவு நாள் தான் அவர் ஆணோ குழந்தைகளோ நம்மகிட்ட இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ போகிற 80 வயசோ 90 வயசோ முழு நாட்களும் அவங்க இன்னொரு இடத்துல தான் இருக்க போகிறாங்க. அவங்களோட தனி வாழ்க்கை ஆரம்பமாகுது. உங்களிடத்தில் கொடுத்த உங்கள் குழந்தையை நீங்கள் அந்த 30 வருடத்துக்குள்ளே 25 வருடத்துக்குள்ளே நீங்கள் வளர்க்க வேண்டிய விதமாக வளர்த்துருந்தீங்கன்னா திருமணம் முடித்த பிறகு உங்களுக்கு அந்த கவலை இருக்காது பிரியமானவர்களே. அந்த கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மீதி இருக்கிற அந்த 50 ஆண்டுகளோ அதற்கு மேலோ அவர்கள் அழகாய் அவர்கள் வாழ்க்கை அமைவதற்கு அவர்களுக்கு தெரியும். அந்த திருமண வாழ்க்கை நடக்கணும். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் திருமணத்துக்கு முன்பே அவர்களை நாம் தகுதிப்படுத்தி இருக்க வேண்டும். எப்படி திருமணம் நடக்க போதுமா? திருமணத்துக்கென்று பெண்கள் விசேஷித்த விதமாய் பெண் பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி திருமண கார்டெல்லாம் அடிச்சிட்டிங்க, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டிங்களா? எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம், எவ்வளவு நம்ம ஆள்களை சந்திக்கிறோம், அலைகிறோம், பத்திரிக்கை வைக்கிறதுக்கு கொடுக்குறோம், மண்டபத்தை பார்க்குறோம், சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லா வேலையும் பார்க்குறோம். ஆனால் இந்த ஆயத்தம் பண்ணுறன்னா திருமணத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அதை அவர்களை அத்திருமணத்திற்கு ஆயத்தம் பண்ண மறந்து விடுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இப்போலாம் கிறிஸ்தவ கல்யாணம் நடந்ததுன்னா அதில் திருமணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறாங்க, ஆயத்தம் பண்ணுறாங்க. நாம் பெற்றோராகிய நாம் என்ன ஆயத்தம் பண்ணணும்? அம்மா, நீ இவ்வளோ நாள் எங்கள் வீட்டோட இருந்துட்டம்மா, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பமாகிறது. உன் வாழ்க்கை உன் கையில். உனக்கு எதனாலும் பிரச்சனை வந்தால் எங்கிட்ட சொல்லக்கூடாது, தேவன்கிட்ட சொல்லணும், தெரியப்படுத்தணும். பிரச்சனைகளுக்காக நீ முழங்கால் போட்டு ஜெபி, கர்த்தர் நடத்துவார். கவலைப்படாத, எல்லாமே மாறும். முதல்ல அப்படித்தாம்மா இருக்கும். ஒரு காக்கா உட்காந்துன்னா அந்த கொப்பு முதல்ல ஆடத்தான் செய்யும். கொஞ்ச நேரத்தில் ஸ்டடி ஆயிரும். அதுபோல் தான் திருமண வாழ்க்கையில் முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், போக போக எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி அவர்களை நீங்கள் தைரியம் கொடுத்து ஆயத்தப்படுத்தி அனுப்ப வேண்டும். அப்போ அவங்க முதலே நம்ம அம்மா சொல்லிட்டாங்க, சரி இது இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, காக்கா கூடு கட்டுது. அது ஒரு முள்ளை வச்சு தான் கூடு கட்டுது. பார்க்குறதுக்கு அற்பமாக தெரியுது. ஆனால் அது அழகாக அது ஒரு கூடு கட்டி அதுக்குள்ளே முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு என்ன அழகாக அது குடும்பம் நடத்துது பாருங்கள். அது என்னோட வாழ்க்கையை வாழுது. அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், உயரமாக போய் கட்டிடுது. அதே இது கீழே கட்டுனா அதை கல்லை விட்டு எறிவாங்க, பசங்க இது பண்ணுவாங்க, கூடு கலைச்சி போயிடும். தூக்கணாங்குருவியை பாருங்கள், மிக நேர்த்தியாய் அழகாய் கட்டுது. ஒரு சிவில் இன்ஜினியர் கூட அந்த மாதிரி அழகாக தூக்கணாங்குருவியை கூட கட்ட முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அவர்களுக்கு தெரியும் தன் வாழ்க்கையை வாழ, மற்றவர்கள் அதில் தலையிட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைங்களுடைய திருமணம் முடித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டால் அது அவங்களுக்கு செய்கிற நன்மை அல்ல, தீமை. ஆம், அவங்களுக்காக நீங்களும் ஜெபிக்கணும். சில காரியங்கள் இருக்கலாம், நம் தேவனுடைய வல்லமை நடத்தும். அது விசுவாசித்து நீங்களும் ஜெபிக்கணும். உடனே ஓடி போய் பாஸ்டர் இப்படி நடக்குது பாஸ்டர், நான் அந்த பிள்ளைய நீங்கள் தான் அந்த பையனை சொன்னீங்க பாருங்கள் பாஸ்டர், இப்படியெல்லாம் இருக்கான். இல்லை பிரியமானவர்களே, பாஸ்டரும் மனிதன் தான். தேவனிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் முறையிடுங்கள். அப்படி சொல்லும்போது தேவன் அழகாய் நடத்துவார். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பேசவே கூடாது, முறையிடவே கூடாது, யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. என்னோடய பொண்ணுக்கு திருமணம்னு ஆரம்பித்து கார்டெல்லாம் அடித்த உடனே நான் அவளை கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் பேசினேன். பாப்பா, உனக்கு கல்யாணம் முடிச்சிருச்சு, நீ உள்ளூரில் தான் இருக்க போகிற, ஆனால் நீ இனிமேல் எங்கள் வீட்டுக்கு நீ வந்தேன்னா நீ தனியாக வரக்கூடாது அப்படின்னு கேட்டேன். ஏம்மா அப்படின்னு கேட்டா.
இல்ல பாப்பா, இதுவரைக்கும் திருமணமாக இப்ப நீ இப்ப எங்க வீட்டு பொண்ணு தான். கல்யாணம் முடிச்ச உடனே, உனக்குன்னு ஒரு குடும்பம்னு நீ போயிர்ற. அப்போ வந்து உன் கணவரோட தான் நீ வரணும்னு சொன்னேன். அப்ப அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னா, "இந்த பக்கம் தானே நான் காலேஜுக்கு போறேன். அப்படி போயிட்டு வர நேரம் நான் வருவேன், நான் போவேன், தனியா வருவேன்." அப்ப நான் சொன்னேன், "இல்ல, இல்ல. நீ அப்படி போனாலும், வந்தாலும் உன் வீட்டுக்காரர் கூட தான் நீ வரணும். நீ தனியா வரக்கூடாது. நான் வந்து லென்ஸ் வழியா பார்ப்பேன். நீ தனியா வந்தேன்னு தெரிஞ்சு நீ கதவ தட்டுனேன்னா, நான் திறக்கவே மாட்டேன்னு" சொன்னேன். அவளுக்கு அது புரியல முதல்ல. ஏன்னு கேட்டா. அப்ப நான் சொன்னேன், "இல்லம்மா, உன் கணவரோட தான் நீ வரணும்." "அம்மா நான் ஆசைப்பட்டு வர்றேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றேன்னா." "ஆ சந்தோஷம். அப்படி நீ வந்து தங்கலாம். ஆனா, அவர் வந்து அத்தை இந்த மாரி 2 நாள் என் பொண்ணு உங்க பொண்ணு ஆசைப்படுறா, இங்க இருக்கட்டும், பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிரணும். அடுத்து அவர் கூப்பிட வரணும். அப்படின்னா நீ வந்து தனியா இருக்கலாம்." அப்படின்னு சொன்னேன். உண்மைதான் பிரியமானவர்களே. எத்தனையோ அந்த சூழ்நிலைகள் வரும்போது அவ சொல்லுவா, "அப்ப நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும்னு" சொல்லுவா. ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகளை திருமணத்துக்கு முன்பு நாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். எல்லாமே பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாது. மேடு, பள்ளம், இரவு, பகல் ஏன் கர்த்தர் கொடுத்தார்? சிலருக்கு வாழ்க்கை அப்படி அமையலாம். ஆனா அநேகருக்கு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் சின்ன சின்ன போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம நினைத்தது போல வாழ்க்கை அமையாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி பிரியமானவர்களே, நீங்கள் தலையிடாமல் இருக்கும்போது திருமண வாழ்க்கை ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா! ஆம். கர்த்தருடைய கரத்துல கொடுத்தது எது வீணா போகும்? அவர் பார்த்துக்கொள்வார். சின்ன சின்ன சண்டைகள் வரும். அவங்களே கூடிக்கிடுவாங்க. அவங்களே அவங்க சமாதானம் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி விட்டுறணும். நம் சமாதானத்துக்குன்னு போக்கூடாது. அப்படியா? வந்து 2 நாள் என் வீட்ல வந்து இருன்னு சொல்லக்கூடாது. 2 நாள் இல்ல, நிரந்தரமா இருந்துருவாங்க அப்புறம். சாத்தான் பிரிச்சுருவான். இல்லை பிரியமானவர்களே. திருமணம் முடித்த பிறகு அவர்களுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. தேவனுக்காய், ஆத்துமாவுக்காய் நமக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல. முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தை கட்டுவார். ஒரு 2 ஜோடி பிள்ளைங்க ஆத்து மணல்ல விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. மணல் வீடு கட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 2 பிள்ளைங்க விளையாடும்போது, ஒரு பிள்ளை கட்டுறத ஒரு பிள்ளை இடிச்சு போட்டுக்கிட்டே இருந்தது. இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்தது. கட்டுவாங்க, அடிச்சுவாங்க. அடுத்து அவன் கட்டும்போது இவ இழுப்பா. இப்படி 2 பேரும் மாறி மாறி ரொம்ப நேரமா கட்டணும். அந்த பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தவங்க 2 பேரையும், "வா, நீ வீடு கட்டி கிழிக்க வேண்டாம். வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த வீடு அரைகுறையா கட்டப்பட்ட வீடா அப்படியே கிடந்தது. ஆனால் இன்னொரு ஜோடி 2 பிள்ளைங்க கட்டுனாங்க. அவங்க அத விட சண்டை போட்டாங்க. இந்த பேரண்ட்ஸ் அத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, அவங்க பேச்ச பேசிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. எல்லாம் முடிந்து பார்க்கும்போது பார்த்தா, அழகான ஒரு வீடு. இவங்க ஆச்சரியப்படுற வகையில, "இவ்வளோ அழகா அந்த மணல்ல வீடு கட்ட முடியுமா?" அப்படின்ற அளவுக்கு அந்த பிள்ளைங்க அந்த வீட கட்டியிருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, பெற்றோர் ஒதுங்கி நில்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக பிரேயர் பண்ணுங்கள். யாரிடமும் போய் பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. யார்ட்டயும் குறை சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைகள் சொல்வதை காது குடுத்து அதிகமா நீங்க கேட்டாலும், "ஜெபம் பண்றேம்மா, நீயும் பிரேயர் பண்ணுங்க." நடக்கும். எல்லாம் மாறும். எல்லாம் மாறும். கர்த்தரை தேடு. நல்லா பைபிள் படி. ஜெபம் பண்ணு. மாறும்னு சொல்லுங்க. நிச்சயமாய் அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு மட்டும் இல்லை பிரியமானவர்களே, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அழகாய் வாழ்வார்கள். தேவனுடைய ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள். மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்வார்கள். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. இந்த சந்தோஷம் பெற்றோராகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. பொறுப்பாய் பிள்ளைகளை வளர்த்து அவர்களை ஆயத்தம் பண்ணி தேவனுடைய சித்தத்தின்படி திருமணத்தை முடித்து கொடுக்கும்போது அது மிகவும் அழகான வாழ்க்கையாய் மாறுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.